காலையில் உங்கள் மத்தியில் ஒரு கதை சொல்கிறேன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. உண்மையுள்ள மனிதன். அப்போ பாருங்கள், ஒரு நாள் ஒரு கதை. அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு வாலிப பையன், அழகான ஒரு வாலிப பையன் ஒரு நதிக்கு குளிக்க போயிருக்கான். குளிக்க போகும்போது பார்த்திங்கன்னா, அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த நதியில் ஒரு தோட்டத்துலேருந்து ஒரு ஆப்பிள் பழம் தண்ணியில் விழுந்துருச்சு நதியில். அவன் என்ன பண்ணிட்டான், அந்த வாலிப பையன் எடுத்தான். அழகான பழம் எடுத்து கையில் வச்சுட்டு கடிக்கலை. நம்மனா என்ன செஞ்சுருப்போம், கடிச்சிருப்போம், அவுக்கிட்டு கடிச்சிருப்போம். ஆனால் அவன் கடிக்கலை. அது என்ன பண்ணான், ஐயோ ராஜா வீட்டு தோட்டத்தில் தானே ஆப்பிள் பழம் கிடக்கு, அவர் மரத்தில் உள்ளதில்ல, அவர் தோட்டத்தில் உள்ளதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடிக்கலை. என்ன பண்ணான் தெரியுமா, நேரே தோட்டத்தில் கொண்டுட்டு போய் அந்த தோட்டத்தில் நிற்கவங்ககிட்ட, ஐயா இது ராஜா வீட்டு தோட்டத்தில் உள்ள பழம் நதியில் விழுந்துருச்சு, நான் எடுத்துகிட்டு வந்தேன், இந்தாங்கன்னு சொல்லி கொண்டு கொடுத்துருக்கான். நம்மனா கடிச்சு தின்றுப்போம், அவன் திங்கலை. இவன் என்ன செஞ்சான், கொண்டு கொடுத்துட்டான். கொடுத்த உடனே ராஜா என்ன சொல்லியிருக்காரு, ஏன் ஆப்பிள் எடுத்தவனுக்கு கடுமையான தண்டனை போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கடுமையான தண்டனை போடணும்னு சொன்ன உடனே எதுக்கும் யோசிக்கல. ஐயோ நம்மனா என்ன செஞ்சுப்போம், ஐயோ தெரியாமல் தின்றுருக்கலாமோ, எல்லாம் தூர போட்டிருக்கலாமோ, எல்லாம் நான் கண்டுக்கிடாமல் போயிருக்கலாமோ, தப்பாக போச்சேன்னு பயந்துருப்போம். அவனும் இப்படி பயந்துருக்கலாம். ஆனால் பாருங்கள், அவன் சொன்னான் இவனுக்கு கடுமையான தீர்ப்பு கொடுங்கன்னொடனே இவனுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஒரு 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தீர்ப்பு என்ன வந்துச்சுன்னா, இவனுக்கு கடுமையான தண்டனை, இவனுக்கு குருட்டு பொண்ணை கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜா ஒரு தண்டனை இவனுக்கு போட்டுட்டாரு. அந்த ஆளை இவனுக்கு எவ்வளோ பயம் இருக்கும்னு பாருங்கள். கடைசி இவனுக்கு கல்யாணத்துக்கு பெரிய தோரணை அலங்காரம் எல்லாம் கட்டி நடத்தி திருமண காரியங்கள் ஏற்பாடு நடக்குது. இவனுக்கு குருட்டு பொண்ணுன்னு தீர்ப்பு வந்துட்டு கடைசி பார்த்திங்கன்னா முகமூடி போட்டு பெண்ணை கூட்டிக்கிட்டு வந்து இவன்கிட்ட விட்டுருக்காங்க. விடும்போது இவனுக்கு எப்படி இருந்திருக்கணும்னு யோசித்து பாருங்கள். குருட்டு பொண்ணு எப்படி இருக்கோ என்னமோ, ஐயோ தேவையே இல்லாத காரியத்தில் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னா, அந்த பெண்ணை திறந்து பார்க்க ஆவலாக இருந்தான். ஆனால் மாலை போடும்போது அந்த முகமூடி அப்படி திறந்தா அவனுக்கு ஒரு அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. அவன் என்ன பண்ணான், குருடு எப்படி குருடோ தெரியலையேன்னு மோரையத்துக்கு இப்படி திறந்துட்டு பொண்ணை பார்த்தா அழகு பொண்ணு, நல்ல பொண்ணா, ராஜா மகளையே கட்டி வச்சிட்டார். பாருங்க தீர்ப்பு எப்படி இருந்திருக்கு, ராஜா மகளையே இந்த பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாரு. திறந்து பார்த்தவனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. திருமண காரியம் நல்லா முடிஞ்சுது. ஆனால் பாருங்கள், அவன் உண்மையாக இருந்தான். ராஜா சொன்னார், அவன் உண்மை உள்ளவன், மற்றவனா தின்றுவான், தூர போட்டுருவான், வந்து சொல்லையா வருவான், இவன் உண்மை உள்ளவன், இவனுக்கு தான் என் மகான்னு சொல்லி ராஜா மகனை கட்டி பெரிய தோரணையில் கல்யாணம் வச்சார். ஆனால் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, உண்மை உள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று மோசையை சொல்லப்பட்டு இருக்கிற. மோசை சொல்கிறாரு, அவன் சொல்கிறாரு, நான் திக்குவாய், நான் மந்தனாவு, நான் எந்த தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொன்னான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ தான் உண்மை உள்ளவன். அவனை சொன்னார், நீ உண்மை உள்ளவன் என்று சொல்லி சொன்னார். பாருங்க, அவன் உண்மை உள்ளவனாக இருந்ததுனால மோசையை பெரிய அதிபதி ஆக்கினார். அது மாத்திரம் இல்லை, தானியலை பாருங்க, அவன் உண்மையாக இருந்தான். ஜன்னலை திறந்து வச்சு ஜெபிச்சான், யாருக்கும் பயப்படலை. சிங்கத்தில் போடுவேன் நாங்கள், அக்கினியில் போடுவேன் நாங்கள், அவன் எதுக்கும் பயப்படலை. பாருங்க, அவனை எதில் போட்டாலும் பயப்படலை, உண்மையாக இருந்தான். அவனை தேவன் விடுவித்து எல்லா காரியத்தில் அவனை தப்புவித்து உண்மை உள்ளவனை ஆசீர்வதித்து உயர்த்தினதாக நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, எசேக்கியா ராஜா வியாதியில் இருக்கும்போது சொல்கிறாரு, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாரு. நம்ம அப்படி ஜெபிப்போமா, ஜெபிக்க முடியுமா? நம்ம அநேக குறைகளில் இருக்கோம். நான் அந்த எசேக்கியா ராஜா என்ன சொன்னார் தெரியுமா, ஆண்டவரே நான் உண்மை உத்தமமான உமக்காக வாழ்ந்தனே, எனக்கு எதுக்கு இப்படி ஒரு வியாதி, இப்படி ஒரு மரண வியாதி அப்படின்னு சொல்லும்போது அந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். உண்மையாக இருந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுக்கப்பட்டது. அது மாத்திரம் அல்ல, யோசேப்பை பாருங்க, அவன் ஒரு சொற்பனம் கண்டேன் என்று சொன்ன தப்புக்காக அவன் தூக்கி செயலில் போட்டாங்க.